வணக்கம். இன்னைக்கு கோல்டு பீஸ் ETF எப்படி ட்ரேட் பண்ணுறங்காட்டி நமக்கு என்ன பெனிஃபிட், இதோடயே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு ஆர் கோல்டு பீஸ் ரெண்டில் எது பெனிஃபிட் அப்படிங்கிற வீடியோவை லைவ் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கோல்டு பீஸ் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கான ப்ரோக்கரேஜ் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ கோல்டு பீஸை நீங்கள் எப்படி பை பண்ணணும், கோல்டு பீஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கோல்டு இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 76,500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கோல்டு இண்டெக்ஸோட பாயிண்ட்ஸ் தான் கோல்டு பீஸ். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை எப்படி பை பண்ணி செல் பண்ணி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கோல்டு பீஸையும் பை பண்ணி செல் பண்ணலாம். எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ட்ரேட் பண்ணலாம். இப்போ இதே ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமாடிட்டி மார்க்கெட்டில் பை செல் அண்ட் செல் பை 3 months ஒன்ஸ் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டை நீங்கள் பண்ணலாம். இதுக்கான மார்ஜின்ஸ் ஹை, 1 lakh 2 lakhs 5 lakhs இந்த மாதிரியான 3 கேட்டகரிஸ் இருக்குது. மார்ஜின் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ப்ராஃபிட்டபிள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கான்ட்ராக்டாக ட்ரேட் பண்ணணும். பட் கோல்டு பீஸ் அப்படி கிடையாது. ஒரு ஷேர்ஸை ட்ரேட் பண்ணுற மாதிரியே நீங்கள் வாங்கி வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். கோல்டு பீஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, கோல்டு இண்டெக்ஸ் 1000 பாயிண்ட் மூவ் ஆனால் கோல்டு பீஸ் ₹1 மூவ் ஆகும். இப்போ 76,500 இருந்து 77,500 1000 பாயிண்ட் மூவ் ஆனால் இப்போ கோல்டு பீஸ் ₹64 65 மூவ் ஆகும். இந்த கோல்டு பீஸோட பாயிண்ட்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா, இப்போ 1 கிராம் பார்த்திங்கன்னா 7,150 அப்படின்னா இதிலிருந்து 10 times கம்மியாக பீஸ் ட்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பீஸ் கோல்டு பீஸ் வாங்கணுன்னா உங்ககிட்ட ₹64 இருந்தால் போதும். இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ டெய்லியும் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எப்போ வேணாலும் செல் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5,000 rupeesக்கு 80 குவான்டிட்டிஸ் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு அடுத்தது மார்க்கெட் இறங்கும் போது இன்னொரு 5,000க்கு அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுக்குவேன். இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மந்த் 73,000 வரைக்கும் லோ 79 வரைக்குமான ஒரு 6,000 பாயிண்ட் ரேலி நல்லா ஃபாஸ்ட்டாகவே மார்க்கெட் கொடுத்துருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா கோல்டு பீஸும் கிட்டத்தட்ட 6 பாயிண்ட்டு கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ₹1 ப்ராஃபிட் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 1000 குவான்டிட்டியை நீங்கள் வச்சுருந்தீங்க பீஸ் அப்படின்னா 1000 குவான்டிட்டி வாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும்? ₹64,000. இப்போ ₹6 உங்களுக்கு மூவ் ஆகிருக்கு, ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ₹6,000 கிட்ட பெனிஃபிட் கிடச்சிருக்கு. அப்போது 64,000க்கு உங்களுக்கு ₹6,000 ப்ராஃபிட் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ்? இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10% கிட்டவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 1 monthல. இதே நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேம் 65,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 yearக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,300 தான் கிடைக்கும். உங்களுக்கு நிஃப்ட் கோல்டு பீஸில் பார்த்திங்கன்னா அதை விடவே அதிகமாக கிடச்சிருக்கு. 10% ரிட்டர்ன்ஸ் 1 monthலேயே உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் ட்ரேட் பண்ணுறங்காட்டி நம்மளுக்கான பெனிஃபிட். கோல்டோட இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இது சேஃபாக இருக்கும். கோல்டு எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் பீஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். டவுன் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் அப்போ பை பண்ணிக்கலாம். இப்போ இதே நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் போய் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும்? இப்போ 1 கிராம் கோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ 7,150 இன்றைக்கி கிராம் ரேட் அப்படின்னா உங்களுக்கு 1.5 வேஸ்டேஜும் 3% GST 4.5% எக்ஸ்ட்ரா வருது. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ₹350 கிட்ட எக்ஸ்ட்ராவாக செலவாகுது நீங்கள் 1 கிராம் கோல்டை ஃபிசிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணும் போது. இதே நீங்கள் போய் செல் பண்ணும் போதும் உங்களுக்கு ஒரு 1% செலவாகும். இதே நீங்கள் பீஸில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜை கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 64,000க்கு 1000 குவான்டிட்டி இப்போது என்ன ப்ரோக்கரேஜ் செலவாகுது? 1000 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ₹76
76 ரூபா தான் எனக்கு செலவாகுது. இப்போ இதே இங்கே பாருங்கள் 6 பாயிண்ட் நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராஃபிட் எடுக்கும் போதும் எனக்கு 75 ரூபா கிட்ட தான் செலவாகுது. அப்போது மொத்தமாகவே பை செல்லுக்கு சேர்த்தே எனக்கு வந்து 150 ரூபா தான் செலவாகுது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 350 ரூபா ப்ளஸ் செல் பண்ணும்போது ஒரு 100 to 150 ரூபா அப்படின்னா எனக்கு 500 ரூபா கிட்ட வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இப்போ 1 கிராம் கோல்டை நீங்கள் ஃபிசிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் போய் செல் பண்ணிக்கலான்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 500 ரூபா செலவாகுது. இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் காஸ்ட் வந்து 1000 குவான்டிட்டிக்கு பை செல்லுக்கு 150 ரூபா தான். இப்போ நான் உங்களுக்கு இங்கே வந்து 1 கிராமுக்கு சொன்னேன். இப்போ இதே வந்து நீங்கள் 8 கிராமுக்கு போட்டு பார்க்கும்போது உங்களோட ப்ரோக்கரேஜ் செலவு என்னாகும், கிட்டத்தட்ட 2700 ரூபா கிட்ட வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதே நீங்கள் கோல்டு பீஸில் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 2700 ரூபாயை நீங்கள் வந்து சேவ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து நீங்கள் முழுக்க ஒரு ட்ரேடராக ப்ராஃபிட் பண்ணணும், ஒரு ட்ரேட் பண்ணணும், கோல்டை ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பீஸ் தான் பெனிஃபிட். இல்லை நான் வந்து செயின் வாங்கணும், நான் வந்து கோல்டை சின்னதாக நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு வந்து மொத்தமாக 8 கிராம் இல்லை 10 கிராம் நான் சேரும் போது வந்து நான் கடையில் கொடுத்து நான் செயினாக வாங்கிக்கிறேன், அதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் அதை வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு 3000 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா செலவாகுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு 8 கிராம் நீங்கள் போய் ஒரு பவுன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15% அந்த பொருளுக்கான வேஸ்டேஜ் இருக்குன்னா 8550 ரூபா கிட்ட வந்து செலவாகுது. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி 3%. இப்போ டோட்டலாக கேல்குலேட் பண்ணும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கான 8 கிராம் ரேட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,500 ரூபா கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக செலவாகுது ஒரு பவுனுக்கு. இப்போ இதே 54,200 ரூபாயை நீங்கள் வந்து இங்கே பீஸில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இது 1000 குவான்டிட்டிக்கே பார்த்தா 6000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. 1 மந்த்லேயே ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 3 to 4 டைம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலே நீங்கள் ஒரு 15,000 to 20,000க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிடலாம் 65,000 வச்சு. அப்போ அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லை நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பெனிஃபிட்டாக. இப்போ இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதே நீங்கள் மந்த்லி ஸ்கீமில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் இருக்காது, 8500 ரூபா இருக்காது. பட் ஆனால் மாதமான 5000 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி ஆகணும். இப்போ இதே 5000 ரூபாயை நீங்கள் கோல்டு பீஸாக வாங்கி வச்சா இந்த 55,000 இந்த வருஷத்துக்குள்ளே கோல்டு பீஸில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இப்போ லைவாக லாஸ்ட் இயர் நடந்த ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ கோல்டு வந்து பாருங்கள், லாஸ்ட் ஜான் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60,000 ரேஞ்சில் இருந்துச்சு. 60,000 ரேஞ்சிலேருந்து இந்த வருஷம் எவ்வளோ வரைக்கும் மூவ் ஆயிருக்கு, 80,000 வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 20,000 பாயிண்ட் வந்து உங்களுக்கு கோல்டு வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. அப்போ பீஸ் உங்களுக்கு எவ்வளோ ரூபா மூவ் ஆயிருக்கும், 44 ரூபாயிலிருந்து 64 ரூபா. அப்போ 20 ரூபா கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து 1000 குவான்டிட்டி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 20 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20,000 கிட்ட பெனிஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 30%க்கு மேலே உங்களுக்கு வந்து இந்த இயர் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. அப்போது உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டு கொடுத்துருக்கு. அப்போது நீங்கள் ட்ரேட் பண்ணணும், ஒரு இன்வெஸ்டர் ஆங்கிள்லேயே சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கோல்டு பீஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். சேஃபஸ்ட்டு மெத்தடு. நீங்கள் ட்ரேடுக்குள்ளே வரீங்க இனிஷியலாக அப்படின்னா ஷேர்ஸ் வாங்கிறதுக்கு பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கோல்டு பீஸை ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.